கிளாஸுக்கு நேரமாயிட்டு இல்லை ஸ்காலர்ஷிப் பண்ணா நீ விளையாட்டுன்னு வச்சுக்கொண்டு இருக்கிறேன்னு படிக்கலாமாண்டேன்னு கணிதம் 78 இந்த கோதாரிக்கல நான் உன்னை டியூஷன் கூட்டி கொண்டு போய் 9ஆம் ஆண்டு வந்துட்டேன் ஒருக்க கூடி நீ கணிதம் 100 எடுத்த நான் பாக்கியாவ நீ 9 எடுக்கே இல்லை வீட்டில் இருக்கே இல்லை திரும்ப சொல்ற பயோதான் படிக்கிறது இந்த மெல்றக்காட மொக்கு பொடியனே டாக்டர் ஆயிக்க நீ என்னடா நீ மட்டும் என்ன வலது குறைஞ்சவன் ஏனம்மா என்ன புரிஞ்சு கொள்றீங்களே இல்லை ஃபில்ம் மேக்கர் ஆகணும்மா கஷ்டமாக இருக்கும்மா ஏற்கனவே ஜூனியில் 2 வருஷம் ரிப்பீட் இதுக்கு மேலே என்னால் முடியாது ஐ கான்ட் டூ மெடிசின் எனக்கு மறந்த தம்பி மேலே அனுப்பி போட்டாடு முத்தின கஷ்டப்பட்ட மெடிசன் என்ன பண்ணி போட்டு படபடக்க புரியும் படம் உங்களோட சேராதட்டா கேட்டாதான் சாரு ஜன உண்ட டாக்குமெண்ட்ரி பார்த்தா இட்ஸ் வண்டர்ஃபுல் சீரியஸ்லி பபிள்கம் எல்லாருக்குமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு உனக்கு சிகரெட் எனக்கு இந்த பபிள்கம் ஒரு பழக்கம் அதான் லிப்ஸை தெரியுது ரைட் சார்ஜன் உண்ட லெட்டரை வாய்ச்சுடா சார்ஜனுக்கு நிறைய லவ் லெட்டர் சொல்லி பழக்கம் போல குட் ஸ்க்ரீன் பிளே இந்த ஃபுல் ஸ்டாப்ஸ் காம அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சினா இட் வில் பி a good story எங்கே மட்டும் பட்டனை பூட்டி அயன் பண்ண ஷர்ட் போட்டு என்னால் வேலை செய்ய முடியாதுமா நான் வேறு ஷர்ட்ஸ் எனக்கு ஒத்து வராது இந்த டாக்டர்ஸ் என்றாலே ஷர்ட்ஸ் தான் போடணுண்டு எங்கேயாச்சும் தேடி இருக்கா சார்ஜன் இன்ஃபேக்ட் நீ போடாமலே கூட வரலாம் இட்ஸ் ஜோக்கா இந்த லெட்டரை நானே வச்சுக்கிறேன் ரைட் சார்ஜன் வாங்க எடுத்து போ யா கம் 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 பவுனியால் இந்த மாதத்தில் மட்டும் 17 பேர் சூசைட் உன்னை விட்டு மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட இல்லாட்டி அஸ் சைக்காலஜிஸ்ட் எனக்கு என்ன மரியாதை சொல்லு மேக்ஸிமம் 70 வருஷம்டா எல்லாருமே இங்கே போட்டு போகிறோம் அதுக்குள்ள இவங்க வர இந்த சாதி மதம் மயிர் மட்டைன்னு மனுஷனை சிரிக்கவே இல்லாத அப்படி பண்ணியிருக்காங்க நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து சரி சரி ஆச்சு நான் கிட்ட வந்துட்டேன் கொஞ்சம் தூரம் ஹயக்க வேண்டாம் என்ன ஃப்ரெண்ட் சும்மா பார்த்து
கை கால் முள்ளந்தண்டு என்று எல்லாத்துலேயுமே ஃப்ராக்சர். அவரால் எளிமையாக நடக்கொள்ள முடியாது. சின்ஸ் 2009 9 வருஷமாக இப்படியே தான் இருக்கு. இவருக்கு இல்லாத டிப்ரெஷன். அவர் முன்னாள் போராளி தானே? இன்னொன்று போராளிகள் எப்பவுமே போராளிகள் தான். இந்த முன்னால் பின்னால்ன்றெல்லாம் சும்மா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கிரிட்டிக்ஸ். பட் பழைய நினைவுகள், விரக்தி, தனிமை இப்படி அவர் இப்பையும் மனசில் சண்டை போட்டு தான் இருக்கு. பட் எதால் இந்த கான்ஃபிடென்ஸ் என்ன இருக்கு அவர் லைஃப்பில்? அவருக்கு புக்ஸ் பிடிக்கும், நிறைய புக் வாசிப்பார். இப்படி எல்லாண்ட லைஃப்லேயுமே லவ், மியூசிக், பெயிண்டிங்ஸ், ட்ரக்ஸ், புக்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு சேஃப் கார்ட் இருக்குது. அவர்கிட்ட லைஃப்பில் இருக்கிற அந்த சேஃப் கார்ட் புக்ஸ் தான். எனக்கு ஃபில்ம் மேக்கிங் பிடிக்குமே. பப்ளுக்கா இந்த வவுனியாசனங்களோட மனசில் சில விஷயங்கள் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது. A-லெவலுக்கு வந்தாலே ஒன்று டாக்டர் இல்லை இன்ஜினியர். அதோட பைத்தியங்கள்லாம் சைக்காட்டிஸ்ட்டை போகுமா, அவங்க எல்லாம் போக மாட்டாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனையாக பட்டிச்செண்டா உடனே தற்கொலை தான் தீர்வு. கடைசியாக முக்கியமாக உண்டு இந்த சினிமா, இலக்கியம், மியூசிஷியன், ஆர்டிஸ்ட் இதெல்லாமே தமிழனுக்கு தமிழ்நாட்டில் தான் சாத்தியம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்காங்க. கொலை கொள்ள போதை மருந்து இதுக்கெல்லாம் போலீஸ் இருக்கு. பட் இதை மாதிரி யாருமே கணக்கில் எடுக்காத பெரிய பெரிய உளவியல் பிரச்சனைகள் இருந்து வெளியே வரணுமெண்டா நாங்கள் தான் எங்களை மாற்றிக்கொள்ளணும்.